ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் புரட்சி நடக்கும்போது எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்களை நம்மளால ஜெயிக்க முடியும்னு நம்பினாங்க. ஒரு பாயிண்ட்ல பிரிட்டிஷ்காரனோட அந்த 1-2 வெற்றிகள் வர வர என்னவாகும் அப்படின்னா, நிறைய பேர் நம்பிக்கை இழந்து பிரிட்டிஷோட பக்கம் போயிடுறாங்க. நம்ம அவனை வெற்றி பெறத்துக்கு பதிலாக அவங்ககிட்ட வரி கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம், பெருசா சண்டை போட்டுக்கு தேவையில்ல, அவனே பாதுகாப்பு கொடுக்குறான்னு சொல்லி இருந்த மக்கள், இருந்த பாளையக்காரர்கள் இடையே இருந்த ஒற்றுமை போயிடுது. ஒரு சிலர் மட்டும்தான் போராட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சிலர்லாம் பிரிட்டிஷ்காரன் பக்கம் சாயிறாங்க. அப்ப அந்த பிரிவு தான் தோல்விக்கு வழிவகுக்குது. சரி, பாருங்க, புலித்தேவர் மேற்கத்திய பாளையக்காரர்களை கொண்டு உருவாக்கிய மேற்கு கூட்டமைப்பில் இணையாத பாளையக்காரர்கள் யாரு? சிவகிரி பாளையக்காரர்கள், எட்டயபுரம் பாளையக்காரர்கள், பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள். அப்ப சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி மூணையும் அப்படியே வரிசைப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. யார் யாரெல்லாம் இணையில? சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. வாய் விட்டு சொல்லி பார்த்துருங்க. சாட்ல ஒரு தடவை டைப் பண்ணி விட்டுருங்க, மனப்படத்தில் ஏத்திக்கோங்க. நீங்க யூனிட் 6 விட்டுட்டு மறுபடியும் யூனிட் 5, யூனிட் 4, 3, 2 எல்லாம் படிச்சுட்டு வந்தா கூட மறுபடியும் நமக்கு இது வந்து மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஞாபகம் இருக்கணும். சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சரி, அடுத்தது புலித்தேவருக்கு எதிரான கூட்டமைப்பில் ஆங்கிலேயர்கள் டேஷ் மற்றும் டேஷ் மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. புலித்தேவருக்கு எதிராக வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு டீம் ஒன்று செட் பண்றான். அதுல யார் யாரோட கூட்டமைப்பு வந்து கிடைச்சது? புலித்தேவர் யாரின் உதவியை நாடுறாரு? அவர் மராட்டியர்களோடு போரில் ஈடுபட்டு இருந்ததால் அவரால் உதவ முடியவில்லை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உதவி கேட்கிறாரு, உதவி பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கும் இருக்கு. ஆனா அவருக்கு இன்னொரு போர் இருந்தது. மேல மகாராஷ்டிரா பகுதியில இருந்து மராட்டியர்களோட போரிட்டு இருப்பாரு, போரிடுவாரு. அதனால அவரும் வந்து உதவி பண்ண முடியாத சூழல் வந்தது. இங்க புலித்தேவருக்கு எதிராக யார் 2 பேர் இருந்தாங்க? ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை. ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை ஒன்லைனரா இருக்கிறதுனால கொஞ்சம் கெஸ் பண்றது கடினமா கூட இருக்கலாம். பட் ட்ரை பண்ணுங்க. 23வது கேள்வி ட்ரை பண்ணுங்க. புலித்தேவர் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு? ஆனா அவர் மராட்டியர்களோட போரிட்டு இருந்ததுனால அவரால் உதவ முடியல அப்படின்னு கேட்டிருந்தேன். புலித்தேவர் யார்கிட்ட உதவி கேட்கிறாரு அதை சொல்லுங்க. அதை விட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மொத்தமா புலித்தேவர் வரலாறு படிக்கும் போது ஒரு 4-5 பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல நம்பர் 1 வந்து